இனிமேங்கிறது தலை குனியுது, ஆல்ரெடி தலை குனிஞ்சு தொங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். யார் இவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்னு திமுக ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு இனிமேல் தலை குனியறதுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி தமிழ்நாட்டோட தலை தொங்கிடுச்சு, முட்டிக்கால் வரைக்கும் போயிடுச்சு தலை, அந்த அளவுக்கு தலை தொங்கி போச்சு. இப்போ பாலியல் வன்முறை குற்றச்சாட்டு எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு தினம் நடக்குது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டோட லட்சணம் உலக மேடையில் எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக, அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு, எங்க தலை நிமிர்ந்தா இருக்குது, தலை தொங்கி போச்சு, நிமிரல, தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் பாருங்க, நாள்தோறும் செய்தி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இன்றைக்கு 3 பேர், குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இதைத்தான் நான் சொன்னேன், தலை நிமிர்ந்து இல்லை, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. அதுக்கடுத்ததா இப்போ அதிமுக கூட்டணி பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். திமுக கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தையே இன்னும் முடியாத நேரத்தில் அதிமுக ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கே, இதை எப்படி பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனசில் இருந்த குமுறலெல்லாம் கொட்டி தீர்த்துருக்கிறார். ஏய் வீடியா, என்ன கலாய்ச்சிங்க, இபிஎஸ் கடையை திறந்து வச்சுக்கிறாரு, யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்கலாம் பேசுனீங்களப்பா, இப்போ நாங்கள் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறோம், நீங்களே கேட்குறீங்களே, அந்த அளவுக்கு பரபரப்பாக வேலை பார்க்குறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப புத்துணர்ச்சியோடு பேசியிருக்காரு. திமுக ஸ்லோ ஆகுதோ இல்லையோ, அதிமுக ஜாலியாகுது அப்படின்றது மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இதே ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எங்களை எல்லாம் எப்படி கிண்டல் கேள்வி சொன்னீங்க, இப்போ நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க. 2 மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சில அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது. எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியை அமைச்சாச்சு. அதுக்கடுத்ததா விஜய் அவர்கள் வழக்கமாக திமுக மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனால் சமீபமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை அசால்ட்டாக அட்டாக் பண்ணிக்கிறார். இதை கேள்வியாக கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அவர் எதுனா தெரிஞ்சு பேசினா பரவாயில்ல, எதுவுமே தெரியாமல் பேசினுக்கிறாரு, யார் கூட யார் கூட்டணியில் இருக்கிறா, யார் தலைமையில் அந்த கூட்டணி இருக்குது, யார் முதலமைச்சர் வேட்பாளர், இதை பற்றி ஒன்றுமே தெரியல, நாட்டு நடப்பு எதுனா தெரிஞ்சு பேசினா நம்ம எதுனா பதில் சொல்லலாம், ஒன்றுமே தெரியாமல் பேசுகிறவர்கிட்ட நம்ம என்னான்னு பதில் சொல்கிறது, முதல்ல போயிட்டு அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கள், அப்போ தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம பழகுதான் 4 நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் நம்ம சுற்றி நடக்குது தெரியும் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏங்க அவர் வெளியில் பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும், பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோடு 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல, எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. அதை வச்சே நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு, முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். இது அவர் டிவியில் பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும், தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் இருக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்தது விஜய் அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார், ஊழல் கட்சி அப்படின்னு இப்போ அதிமுகவை சொல்லாமல் சொல்ல பார்க்குறார். சொல்லாமல் சொல்கிறது, முன்னாடி இருந்து ஆட்சியாளர்கள்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதில் திமுக வரும், அதிமுக வரும். அப்போ அதிமுகவை ஊழல் கட்சின்னு அவர் சொல்கிறாரா அப்படின்ற ஒரு டிபேட் வருது.
இதை கேள்வியாக கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிக்கும் போது பர்ஃபெக்டாக ஆரம்பித்தார். எப்படி சொல்ல போச்சு, நீங்கள் எம்ஜிஆர் ரோல் மாடல் எடுத்திருக்கீங்க, ஜெயலலிதா அம்மையார் ரோல் மாடல் எடுத்திருக்கீங்க, அப்புறம் எப்படி எங்களை ஊழல் கட்சின்னு சொல்ல போச்சு? என் மேலே இருந்த ஊழல் குற்றச்சாட்டை நான் இல்லைன்னு நிரபராதி நிரூபித்து சொல்லி வந்திருக்கேன். அப்போ என்னை பார்த்து நீங்கள் ஊழல்வாதின்னு சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி கரெக்டான ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தார். அங்கே சூப்பரா அதிமுகவுக்கு வேறு லெவலில் பாயிண்ட் சேர்க்குறார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டார். செங்கோட்டையனை கொண்டு போய் உங்கள் கட்சியில் சேர்த்துருக்கீங்களே, யார் செங்கோட்டையன்? ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போய்ட்டு ரிலீஸ் ஆனவர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நாங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. பொசுங்கன்னு உங்கள் கட்சியில் இருக்கும்போது ஊழல் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு என்ன மாட்டிக்கினீங்களே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் முடியும் போது சார் ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. ஊழல் சக்தினா என்ன, யார் குறிப்பிட்டு சொல்றாரு? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இவர் தான் சொன்னீங்க. தீய சக்தி ஊழல் சக்தி யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? குறிப்பிட்டு சொன்னதானே சொல்ல முடியும். எங்களதெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னாரா இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? யார் கூட வச்சிருக்கிறாரு? அவர் கூட அதிமுக ஒருத்தர் வெளியில் போய் அந்த யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டு முடிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர். வந்தாரா இல்லையா? அப்ப யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? எங்களை குறிப்பிட்டு சொன்னா அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம்.